வணக்கம். நான் கிருத்திகா ராம்பிரசாத் பேசுகிறேன். நேற்று 10th 12th சிபிஎஸ்சி ரிசல்ட் வந்திருந்ததுங்க. நிறைய பேரண்ட்ஸ் ரொம்பவே எக்ஸைட் ஆகி அவங்க குழந்தைங்களோட மார்க்ஸ் எல்லாத்தையும் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உங்கள் குழந்தைங்க ஒருவேளை நீங்கள் எதிர்பார்த்த மார்க்ஸ் வாங்காமல் இருந்திருக்கலாம். உங்களால் அந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் பெருமையாக உங்கள் குழந்தைங்களோட மார்க்ஸை ஷேர் பண்ண முடியாமல் போயிருந்திருக்கலாம். உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க, சொந்தக்காரங்க இவங்க எல்லோரும் மார்க்ஸ் கேட்கும்போது உங்களுக்கு சொல்கிறதுக்கு கஷ்டமாக இருந்திருக்கலாம். ஆனால் இந்த கவலையையும் வேதனையையும் தயவு செஞ்சு உங்கள் குழந்தைங்கக்கிட்ட கடத்திடாதீங்க. உங்கள் குழந்தை நீங்கள் எதிர்பார்த்த மார்க்கை வாங்காமல் இருந்ததுக்கு காரணம் அவங்களோட இயலாமையாக இருந்திருக்கலாம், இல்லை மெத்தனமாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் இது அவங்களோட அனுபவம். இந்த அனுபவத்திலேருந்து அவங்க ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டோம். இதுக்கப்புறம் மெத்தனமாக இருக்கக்கூடாதுன்னு கற்றுக்கிட்டோம். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு இதுதான் வரும், இது வராது அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அது மூலமாக அவங்க வாழ்க்கையில் அவங்க முன்னேறி போகட்டும். அதுக்கு நாம் உறுதுணையாக இருப்போம். தயவு செஞ்சு உங்களுக்கு வெளியிலேருந்து வர்ற இந்த ப்ரெஷரை உங்கள் குழந்தைங்கக்கிட்ட கடத்திடாதீங்க. இது அவங்களுடைய எமோஷ்னல் வெல்பீயிங்கில் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய நேரம். நன்றி.